வணக்க மக்களே. இன்னைக்கு என்மனம் என்ன பார்க்க போறேன்னா நவக்கிரகங்களில் முக்கியமான வழிபாடான ராகு கேது பற்றி தான் பார்க்க போகிறோம். உள்ள போகலாமா? வாங்க. மனித வாழ்க்கையில் கண்காணிப்பு கேமரா அப்படின்னா எதை சொல்வீங்க அப்படின்னா, இறைவன் வகுத்துள்ள கண்காணிப்பு கேமரா என்பது ஒவ்வொருத்தருடைய நவக்கிரகங்களின் நடவடிக்கை. மனித வாழ்க்கையில் நவக்கிரக நடவடிக்கைகளின் பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்களின் கண்ணாசைப்படி தான் மனித வாழ்க்கை இயங்கும். நம்முடைய கர்மவினைக்கு ஏற்ப நவக்கிரகங்கள் சில நேரங்களில் அடிப்படையிலே நவகிரகங்களை வச்சு தான் பிரிப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குது, உங்களுக்கு ராகு தேச திசை நடக்குது, சிறனுக்கு அடுத்த திசை நடக்குதுன்னு சொல்லி திசைகளை வச்சு கணக்கிடுவாங்க. அதிலும் இது சேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு கேது பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் நடப்பதை தடுப்பதில் முதல் பங்கு வகிப்பது ராகு கேது தான். அந்த வகையில் ராகு கேது தடையிலிருந்து நீங்குவதற்கு என்ன செய்வாங்கன்னா, துர்கா பூஜையை எல்லோரும் மேற்கொள்வாங்க. அதாவது துர்கா காலத்தில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு நடத்துவாங்க. சரி, ராகு காலத்தில் ஏன் துர்க்கைக்கு வழிபாடு நடத்த வேண்டும்? இது ஒரு நல்ல கேள்வி தானே. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் எந்த ஒரு விஷயமும் யாரும் செய்ய மாட்டோம். ராகு காலத்தில் எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். எல்லாருக்குமே தெரியும். நல்ல காலத்தில் எல்லாம் செய்வோம். ராகு காலத்தை எல்லாத்தையும் கழிப்போம். இதனால என்னவோ ராகு ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. நம்ம நேரத்தில் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு தான் அவர் பல தடைகளை கொடுப்பதாக சொல்லுவாங்க. அந்த வகையில் திருமணம் ஏற்படுத்துகிற ராகுக்கு அந்த காலத்தில் ஏன் செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா, முள்ளால் எடுக்கணும், எதிரியை நேருக்கு நேர் சந்திக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. நமக்கு தடை ஏற்படுத்தும் சுபகாரியத்தை தடை ஏற்படுத்துகிற ராகுவை நேருக்கு நேர் சந்திக்கணும்னா என்ன செய்யணும்? ராகு ஆட்டி வைக்கிறது யார்? ராகு ஆட்டி வைக்கிறது, உதாரணத்துக்கு ஒரு பையன் சேட்டை பண்ணான்னா அவன் நேரடியாக சொன்னால் கேட்பானா? கேட்க மாட்டான். அப்போ என்ன செய்வோம்? அவன் அம்மாட்ட போய் சொல்லுவோம், இந்த மாதிரி உங்கள் பையன் சேட்டை பண்ணுறான் பார்த்துடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் ராகு நம்மகிட்ட சேட்டை பண்ணும்போது, வாழ்க்கையில் குறுக்கிடும்போது நம்ம என்ன செய்யணும்? ராகுகிட்ட கேட்டால் என்ன செய்வோம்? திரும்ப தான் செய்வோம். அப்போ என்ன செய்யணும்? ராகுக்கு அதிக தீவிர யார்? துர்காதேவி. ஸோ துர்காதேவிகிட்ட சொன்னால் எல்லாமே நல்லபடியாக நடக்குது இல்லையா. அதனால் துர்காதேவிகிட்ட போய் இது எலுமிச்சப்பழம் விளக்கேற்றி, அம்மா அங்கே பாருமா, உன் பையன் ராகு ரொம்ப சேட்டை பண்ணுறான், எங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கூட பண்ணுறான், நீ ஏதாவது பண்ணி அவன் சேட்டையை அடக்குமா, சுபகாரிய நிகழ்ச்சி நடக்குது அழுபுரியமான்னு மனசு உருகி வேண்டும் போது அந்த அம்மா இறங்கி, ஐயையோ நம்ம பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுத, இந்த பையன் இப்படி பண்ணுறானே நினச்சி ராகுகிட்ட போய், டேய் எனக்கு விளக்கேற்றி கும்பிட்ற யாரையும் நீ தொல்லை பண்ணாதடா அப்படின்னு சொல்கிறதா ஒரு விஷயம் உண்டு. அந்தபடி தான் ராகு காலத்தில் விளக்கேற்றும் போது அம்மனின் அருளி, அந்த துர்கா அம்மாவுடைய முழுமையான அருள் நமக்கு கிடைக்கும் போது நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகளாக அதிகமாக நடக்கும். ராகு அந்த விஷயத்துலேருந்து அம்மா சொல்லி கேட்காத பிள்ளை உண்டா? அப்போ அம்மா சொல்லும்போது பிள்ளை கேட்டு தான் ஆகணும். அப்போ அம்மா சொல்லும்போது, அம்மாவுக்கு விளக்கேற்றி கும்பிடும்போது அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் போது ராகு நம்ம வழியிலேருந்து குறுக்கிடாமல் தனியாக போயிடுவார். அப்படி தனியாக போகும்போது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும், திருமண தடைகள்லாம் நீங்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள்லாம் தீரும். எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரே தெய்வம் அதிதேவதையான துர்காமாதா. துர்காமன் வழிபாட்டை எல்லோரும் மேற்கொள்ளும் சிறப்பு. மக்களே, மகத்துவம் தரும் துர்க்கை வழிபாடு எவ்வளோ அவசியங்கிறத சொல்லியிருப்பேன். எளிமையாகவும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து என்மனவர்கள் எங்கள் இதயத்தோடு எப்போதும் கலந்துங்கள். மகிழ்ச்சி.